Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம கிரியேட்டிவ் சேனல்ல ஒரு நியூ ஐடியா பேக் தான் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம லெதர்லயோ துணியிலயோ ஹேண்ட் பேக் பார்த்திருக்கோம் இல்லையா? அதுக்கு பாக்கெட் வந்துட்டு உள் பக்கத்துல இருக்கும், வெளியே தெரியாது. ஆனா ஜிப் மட்டும் வச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி ஒரு பேக் பின்னா எப்படி இருக்கும்னு தான் இன்னைக்கு வீடியோல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ரகசிய பாக்கெட் வச்ச கூட அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ப்ளூ கலர் பேக்ல பாருங்க, பாக்கெட் இருக்கிறதே தெரியாது. கூடையோட உள் பக்கத்துல பாக்கெட் இருக்கும், பாக்கெட் ஹோல் மட்டும் வெளியே நமக்கு இருக்கும். இதுக்குள்ள ஒரு பர்ஸ் வரைக்கும் உங்களால வச்சுக்க முடியும். கூடையோட உள் பக்கத்துல ஒயர்லயே பாக்கெட் அட்டாச் பண்ணியிருப்பேன். இதுல சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா, இந்த பாக்கெட் கூடையோட அந்த உள் பக்கத்துல இருக்கிற ஸ்பேஸை கொஞ்சம் அடைச்சிருச்சு. ஸோ இந்த பேக்ல ஒயர்ல பாக்கெட் பின்ன போறது கிடையாது, துணியிலையும் லைனிங் மாதிரி வைக்க போறது இல்லை. என்ன பண்ண போறேன் அப்படின்றது சஸ்பென்ஸ். அடுத்த வீடியோல கண்டிப்பா பாருங்க. வீடியோ அப்லோட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த கூட பின்றதுக்கு 24 ஒயர், ஒரு ஒயரும் 7 அடி கட் பண்ணிக்கோங்க போதும். இந்த கூட பின்றதுக்கு 2 ரோல் வரைக்கும் ஒயர் நமக்கு தேவைப்படும். கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு 2.5 அடி இந்த மாதிரி அளந்துக்கோங்க. இந்த 2.5 அடி ஒயரை இப்படி கரெக்டாக மடிச்சுக்கோங்க. 2.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடிச்சு லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்டில் இருக்கிறது கட் பண்ண ஒயர் சரி சமமாக மடிச்சு வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பாக இப்படி போடணும். கீழே இருக்கிற 2 ஒயரில் பின்பக்கம் சுற்றி வருது இல்லையா, இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அப்புறம் இந்த ஒயர் இதுவும் பின்பக்கம் சுற்றி வருது, இதை எடுத்து இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும். இதுதான் நார்மல் பாக்ஸ் நாட். இப்போது லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயர் இருக்கும், ரைட் சைடு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். இது கட் பண்ண ஒயர். ஒரு ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒயர் பெருசாக இருக்கோ அதை இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சரியாக இருக்குது. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு ரன்னிங் ஒயர் இருக்கும், இதில் தான் கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். 2வது ஒயரை சரி சமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து 3வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ அடுத்து 4வது ஒயரை ஜாயின் பண்ண போகிறேன். ஒரு 4 ஒயர் மட்டும் ஜாயின் பண்ணுறதை காமிக்கிறேன். இதே மாதிரி மீதி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதை காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். இதே மாதிரி 24 ஒயரையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது கட் பண்ண 24 ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயர் விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் 2.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2.5 அடி ஒயர் நமக்கு இருக்கணும். வழக்கமாக நம்ம ஒயர் கூடைகள் பின்னும் போதே என்ன பண்ணுவோம், சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் எத்தனை வரிசை போடுறோமோ அதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் அத்தனை வரிசை போடுவோம் இல்லையா? இந்த பேக்கில் அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஒன் சைடு மட்டும்தான் நம்ம இந்த பேஸை பின்ன போகிறோம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் இன்னும் 5 வரிசை நம்ம பின்ன போகிறோம். கீழ் பக்கத்தில் பின்ன போகிறது கிடையாது. இது ஏன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போது 2வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 2.5 அடி ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். லெஃப்ட் சைடு விட்ட 2.5 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக இருக்குது பரவாயில்ல, ஆனால் சின்னதாக இருக்கக்கூடாது. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இன்ட்ரோவே 1 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என்ன பர்பஸுக்காக இந்த பேக் பின்னா அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல முடியல. இது வந்துட்டு ஒரு லேப்டாப் பேக் பின்னி காமிக்க சொல்லி ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் இந்த பேக் பின்னி இருக்கேன். லேப்டாப் எல்லாமே ஒரே அளவில் இருக்காது. ஸோ இந்த மெத்தடை பார்த்துக்கோங்க. இதை விட ஒரு 4-5 ஒயர் அதிகப்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் பெரிய லேப்டாப்க்கு இந்த பேக் கரெக்டாக இருக்கும். உங்களோட கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். 2வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ஃபஸ்ட்டு வரிசையில் 2.5 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வரிசை பின்னோம் இல்லையா, அதுதான் சென்டர். அதுலேருந்து கீழ்ப்பக்கத்தில் ஒரு வரிசை கூட பின்னக்கூடாது அப்படின்றதுக்காக அடையாளத்துக்கு ஒரு முடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 2.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு விட்டோம் இல்லையா, அந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க.
செக் பண்ணிவிட்டு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் 2.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இதே மாதிரி தான் பேஸில் மொத்தம் 6 வரிசை நம்ம பின்ன போகிறோம். இதை லேப்டாப் பேக்காவோ இல்லை ஹேண்ட் பேக்காவோ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேக்குக்கு பேஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. உங்கள் கஸ்டமர் பேஸ் அதிகமாக வேணும்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் பேஸ் அதிகப்படுத்திக்கலாம். மற்றபடி பாக்கெட் வைக்கிற மெத்தட் எல்லாமே ஒன்று தான். 3வது வரிசையில் 4 நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 3வது வரிசையும் ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு உங்களுக்கே தெரியும் ரைட் சைடு 2.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். இப்போ அடுத்து 4வது வரிசை எப்படி பின்னுறதுன்னு பிகினருக்காக ஒரு முறை பார்த்துடலாம். லெஃப்ட் சைடு 2.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுக்கோங்க. அளந்து விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும். ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு விட்ட அந்த 2.5 அடி ஒயர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு தான் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போடணும். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டுட்டு ரைட் சைடில் 2.5 அடி ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணணும். 4வது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி 5வது வரிசை, அதுக்கு மேலே 6வது வரிசை பின்னணும். டோட்டலாக 6 வரிசை பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேஸில் டோட்டலாக 6 வரிசை பின்னியாச்சு. இப்போது சென்டர்லேருந்து ஒன் சைடு மட்டும்தான், மேல் பக்கத்தில் மட்டும்தான் நம்ம பின்னி இருக்கும். கீழ் பக்கத்தில் பின்னலை. கீழ் பக்கத்தில் பின்னோன்னா நம்மளால் பாக்கெட் பின்ன முடியாது. இதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நார்மல் கூடைக்கு எப்படி நம்ம கார்னர் டர்ன் பண்ணி கூடையோட சைடு வால் பின்னுவோமோ அதே மாதிரி பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகிற ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு சின்னதாக இந்த அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டுக்கோங்க. நார்மலாக கூடைக்கு சைடு வால் பின்னுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் பின்ன போகிறோம். லேடர் நாட் போட போகிறோம். இப்போது சைடு வாலோட ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் நாட் போடணும். இதே மாதிரி பேஸை சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லையும் நாட் போடணும். இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். பேஸ் பின்னும்போது பேஸில் 2.5 அடி ஒயர் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் கட் பண்ணி பின்னோம் இல்லையா, சைடு வால் பின்னும்போது ரன்னிங் ஒயரை கட் பண்ணக்கூடாது. அப்படியே லேடர் நாட் போட்டு அடுத்த ரவுண்டை கண்டினியூ பண்ணணும். லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு 2 முறை இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். லேடர் நாட் இல்லாமையும் ஒயர் குடைகளை நம்மளால் பின்ன முடியும். லேடர் நாட் இல்லாமல் ஒயர் குடைகளை எப்படி பின்னுறதுன்னு லஞ்ச் பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டுகிட்டே வரேன் பாருங்கள். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னுறதை காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. அடுத்து இந்த பக்கம் டேர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இதுதான் கார்னர் டேர்னிங். ஒயர் கூடைக்கு மூளை திருப்புறது முக்க திருப்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுதான் அது. இப்போது கார்னர் டர்ன் பண்ணி ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் 5 நாட் போடணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்க அப்படின்னா எல்லா விதமான நாட்ஸ்லையும் எல்லா விதமான மாடல்ஸ்லையும் குட்டி குட்டியாக கை கடக்கமான ஒயர் குடைகள் எப்படி பின்னுறதுன்னு நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கேன். மினி பேஸ்கெட்டுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். மினி பேஸ்கெட் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற குட்டி குடைகளை பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய குடைகளை ட்ரை பண்ணுங்கள். எடுத்ததையுமே ரொம்ப பெரிய குடைகளை ட்ரை பண்ணிங்கன்னா பின்னுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன குடைகளை பின்னி பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய குடைகளை உங்களால் ரொம்ப ஈஸியாக பின்ன முடியும்னு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கூடைகளை பின்னுற அந்த இன்ட்ரெஸ்ட்டும் தானாக உங்களுக்கு வந்துடும். ஓகே, இப்போது ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னியாச்சு. இப்போது அடுத்து 2வது கார்னர் டர்ன் பண்ண போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்ன போகிறோம். இது வந்துட்டு 2வது கார்னர் டர்னிங். 2 கார்னர் வந்துட்டு எப்படி டர்ன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். 2வது கார்னர் டர்ன் பண்ணி போடுற ஃபர்ஸ்ட் நாட் பாருங்கள். 3 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். இந்த இடத்துல 3வது கார்னர் டர்ன் பண்ணி இது வரைக்கும் பின்னணும். இந்த இடத்துல 4வது கார்னர் டர்ன் பண்ணி இந்த எண்டு வரைக்கும் பின்னணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னிட்டு வரணும். பின்னிட்டு பார்க்கலாம். இப்போது சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. சைடு வால் பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, சுற்றி இருக்கிற ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன். கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த ஒயரை அப்படியே மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. மேலே இந்த லூப் 1லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் இருந்தால் போதும்.
அடுத்து ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இப்போ நம்ம லூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான், இதுதான் லேடர் நாட். ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயரை பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். லேடர் நாட் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு முறைக்கு 2 முறை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்துடும். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து 2வது ரவுண்டு நம்ம பின்ன போகிறோம். லேடர் நாட் போட்டதுக்கு அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் கூடையோட உள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம லேடர் நாட் போட்டோம். ஸோ ரன்னிங் ஒயர் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை வெளி பக்கமாக எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 2வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். 2வது ரவுண்டு பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னது போலயே பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும். அதுக்கப்புறம் 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்து அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி 3வது ரவுண்டு பின்னணும். இப்போ ஒரு ரவுண்டு வரைக்கும் இது வரைக்கும் ஃபுல்லாக பின்னணும். பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது 2வது ரவுண்டும் பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வந்திருக்கேன். இதை ஃபுல்லாக பின்னுறதை காமிச்சோன்னா வீடியோ ரொம்ப பெருசாயிரும். அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இப்போ மறுபடியும் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த நாட்டில் இருக்கிற ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடித்து இந்த லூப்புக்குள்ளே இப்படி போடணும். ஃபைனலாக தேர்ட் ஸ்டெப், இதே நாட்லேயே மேல் பக்கம் போகிற ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். லேடர் நாட் கிளியராக எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன், ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்த வருஷம் எப்படி பின்னுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. 3வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னிட்டு வாங்க. இது வரைக்கும் பின்னணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டுக்கு மேலே 4வது ரவுண்டு, 4வது ரவுண்டுக்கு மேலே 5வது ரவுண்டுன்னு மொத்தம் 13 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். இப்போ 13 ரவுண்டு வரைக்கும் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது கூடையோட ஹைட்டு 13 ரவுண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாக்கெட் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். பேஸ் பின்னும்போது ஒன் சைடு மட்டும் தான் நம்ம ஒயர்ஸை ஜாயின் பண்ணோம் இல்லையா, இன்னொரு பக்கம் ஜாயின் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி பின்னும்போது என்ன ஆகும்னா ஒயர் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாகவுமா இருக்கும். ஒரு அரை அடி வரைக்கும் டிஃப்ரெண்ட் நமக்கு வரும். அரை அடி அதிகமாக இருக்குது இல்லையா, அந்த பக்கத்தில் தான் இப்போ நம்ம பாக்கெட் பின்ன போகிறோம். 2 பக்கத்து ஒயரையும் இப்படி பிடிச்சி அளந்து பாருங்கள். எந்த பக்கத்து ஒயர் அரை அடி அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த பக்கத்தில் தான் பாக்கெட் பின்னணும், மறந்துடாதீங்க. சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் ஒயரை வந்துட்டு கட் பண்ணிடக்கூடாது. இப்போ பாக்கெட் பின்னுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ண போகிறோம். பாக்கெட் பின்னுற இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து 3 வரிசையை கரெக்டாக இப்படி எடுத்துக்கோங்க. 3 வரிசையை விட்டுட்டு இந்த 3வது ஒயரில் இப்படி நாட் போட்டுக்கோங்க. இது ஒரு அடையாளத்துக்காக தான் முடி போட்டு வைக்கிறோம். கரெக்டாக 3 வரிசையை விட்டுடணும். அதே மாதிரி ரைட் சைடு கார்னர் டர்னிங்லேருந்து 3 வரிசையை எடுத்துக்கோங்க. கரெக்டாக 3 வரிசையை எடுத்துகிட்டு இந்த 3வது வரிசை இருக்குது இல்லையா, இந்த ஒயரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த 3 வரிசையில் இருக்கிற ஒயர்ஸை வந்துட்டு கட் பண்ணக்கூடாது. இதுக்கு நடுவில் இருக்கிற எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணணும். மொத்தம் 18 ஒயரை நம்ம கட் பண்ண போகிறோம். ரொம்ப கட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக ஒரு 1/4 அடிக்கும் கம்மியாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண இந்த ஒயரை தூக்கி போட்டுறாதீங்க, பத்திரமா எடுத்து வைங்க. அதை மறுபடியும் மேலே வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எல்லா ஒயரையும் ஒரே ஈக்குவலாக கட் பண்ணுங்கள், ஒரே அளவில் கட் பண்ணணும். ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. ப்ளூ கலர் பேக்கில் ரகசிய பாக்கெட் வச்ச கூட பின்னிருந்தோம் இல்லையா, அதில் பாக்கெட் கொஞ்சம் சின்னதாக வச்சுருப்பேன். இந்த பேக்கில் கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்மளோட சேனலில் பம்கின் பேஸ்கெட் போட்டிருந்தோம். அதில் பாக்கெட் ஹோல் மூடி போட்ட பம்கின் பேஸ்கெட் அதில் பாக்கெட் ஹோல் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் வச்சுருப்பேன்.
ஃப்ரண்ட்டில் மொத்தம் 24 ஒயர் இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட்டில் 3 ஒயர், லாஸ்ட்டில் 3 ஒயரை விட்டுட்டு நடுவில் இருக்கிற ஒயர்ஸை கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த எல்லா ஒயர்ஸையும் கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுடலாம். அப்புறம் இதே மெத்தடில் ஒரு ஹேண்டில் வச்ச பேகு ஒன்று பின்னியிருக்கேன் பாருங்கள். இது கொஞ்சம் சின்ன பர்ஸ் மாதிரி தான் இருக்கும். இதோட பெரிய பேக் எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இதே மாதிரி கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் சொருகி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாம். நடுவில் இருக்கிற 18 ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாக்கெட்டுக்கு நடுவில் கேப் வந்துட்டு வரா மாதிரி பின்ன போகிறோம். ரைட் சைடு இந்த இடத்துல முடி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, இதை பிரித்து விட்டுடுறேன். ஒயரை கட் பண்ணி சொருகி விட்டுட்டு ரைட் சைடில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஒயர்லேருந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு குட்டியாக விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல நான் நாட் போட்டிருக்கேன்னா, இந்த பக்கம் ரைட் சைடு கார்னரில் 3 ஒயரை விட்டுட்டு கட் பண்ணோம் இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டிருக்கேன். இப்போ இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுட்டு வரணும். இப்போ அடுத்து கார்னர் டர்ன் பண்ணோம் இல்லையா சைடில், அந்த இடத்துல நாட் போடுறேன். என்னோடய சேனலில் வர இந்த நியூ ஐடியாஸ் எல்லாமே ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுற சகோதரிகளுக்காகவும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்காக மட்டும்தான். அதர் யூடியூப் சேனல்ஸ் என்னோடய ஐடியாஸை காப்பி பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி சுற்றி நாட் போட்டுட்டு வாங்க. இந்த பக்கத்தில் ஃப்ரண்ட் சைடு இந்த 3வது ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, முடி போட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் நாட் போடணும். ஃப்ரண்ட்டில் 18 ஒயரை தவிர மீதி எல்லா ஒயர்ஸ்லேயும் நாட் போடணும். இப்போ ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சிட்டேன். முடி போட்டிருந்தோம் இல்லையா, அதை பிரித்து விட்டுட்டு இந்த கடைசி ஒயர்லேயும் நாட் போட்டுக்கிறேன். பிகினருக்கு கிளியராக புரியணும் அப்படின்றதுனால இந்த கடைசி நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ரைட் சைடு ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா, இந்த சின்ன ஒயரை கையோட உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுக்கோங்க. அந்த பாக்கெட்டுக்கு இடையில சின்னதாக கேப் வரும் பார்த்தீங்களா, அந்த கேப்புக்காக தான் இந்த ஒரு வரிசை நம்ம பின்னது. ப்ளூ கலர் பேக்கில் பாக்கெட் பின்னியிருப்பேன் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் பின்னியிருப்பேன். ஏன்னாக்கா அது ரகசிய பாக்கெட் வச்ச கூட. பாக்கெட் இருக்கணும், ஆனால் பாக்கெட் இருக்கிறது வெளியே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த மாதிரி வச்சேன். இப்போது இந்த பாக்கெட்டில் நம்ம ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ கேப் கண்டிப்பாக இருக்கணும். இப்போது அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ண ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். ரைட் சைடு ஃப்ரண்ட்டில் 3 ஒயர் இருக்குது இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் 2 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுருங்க. இந்த 3 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு 2வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இது ஏன்னு நான் இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். இப்போது 2வது ஒயரில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. லெஃப்ட் சைடு கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும். நடுவில் 18 ஒயர் கட் பண்ணோம் இல்லையா, அதை தவிர மற்ற எல்லா ஒயர்ஸ்லையும் நம்ம நாட் போடுறோம். இப்போது இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வாங்க. இந்த பக்கம் திருப்பி இந்த கடைசி ஒயர் இருக்குது இல்லையா, இது வரைக்கும் நாட் போடணும். ஃபுல்லாக நாட் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சிட்டேன். ரைட் சைடு இந்த 2வது ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போட்டிருக்கேன். இந்த எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்ன போகிறோம். கட் பண்ண 18 ஒயர்ஸையும் மறுபடியும் இந்த கேப்பில் வந்துட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இது எப்படி பின்னுறதுன்னு கொஞ்சம் கவனமாக பாருங்கள். கட் பண்ண ஒயரோட ஒரு கார்னரை 1/4 அடிக்கும் கம்மியாக இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த 1/4 அடி இருக்கு இல்லையா, இது ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சு இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/4 அடி ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சிங்கன்னா தான் சின்ன ஒயர் கீழ்ப்பக்கமாக வரும். அதை நம்ம சொருகி விட்டுருவோம். மேல் பக்கம் ஒயர் கொஞ்சம் லாங்காக நமக்கு போகும். அடுத்த ரவுண்டு பின்னும்போது இந்த சின்ன ஒயரை மடித்து வச்சு நம்ம பின்னுவோம். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பின்னும்போது உள்ளுக்குள்ளே சொருகி விட வேண்டிய வேலை நமக்கு இல்லை. ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இப்போ அடுத்து 2வது ஒயரை எடுக்கிறேன். 1/4 அடி வந்துட்டு முன்பக்கம் வரா மாதிரி மடிச்சுக்கோங்க. 1/4 அடிக்கு கம்மியாகவே மடிச்சுக்கோங்க. பேஸ் பின்னும்போது ஒன் சைடு மட்டும்தான் நம்ம பின்னி இருப்போம், இன்னொரு பக்கம் பின்னலை. அதனால் ஒரு பக்கம் 1/2 அடி ஒயர் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சு இல்லையா, இந்த மாதிரி கட் பண்ணி மறுபடியும் ஜாயின் பண்ணி பின்னுறதுக்காக தான் நம்ம பேஸில் ஜாயின் பண்ணும்போது ஒன் சைடு மட்டும் பின்னும். கீழ்ப்பக்கத்தில் சின்னதாக விடுறோம் இல்லையா, அந்த ஒயர் வந்துட்டு ஒரே அளவில் இருக்கணும். ஒன்று சின்னதுமோ ஒன்று பெருசுமா வச்சிடாதீங்க.
ஏன்னா டாப்பில் வந்துட்டு நம்ம மூடி பின்ன போகிறோம். ஸோ மூடி பின்னுறதுக்கும் ஒயர் நமக்கு வேணும். சோஷியல் மீடியா மூலிமா நீங்கள் ஒயர் கூடைகளை பின்னி விற்பனை பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் இருக்கிற அந்த பேஸ்கெட் இமேஜஸ்லாம் இருக்குது இல்லையா, அதை தாராளமாக உங்களோட பிஸ்னஸ் க்ரோத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பேஜில் எடுத்து போட்டுக்கோங்க, எனக்கு கேட்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஒயர் கீழ் பக்கத்தில் கொஞ்சம் பெருசாகிருச்சு. ஸோ கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஒயரை நீங்கள் பெருசாக விட்டாலும் அடுத்த ஒயரை பெருசாக விடுற மாதிரி வரும். அப்புறம் மூடி பின்னும்போது ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ அடுத்தடுத்த ஒயர்ஸை எப்படி ஜாயின் பண்ணுறான்னு பிகினர்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். இப்போது இத்தனை ஒயரை ஜாயின் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி 18 ஒயரையும் ஜாயின் பண்ணணும். ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 18 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு ஒயர் கூட எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்புறம் அந்த ஜிப் அட்டாச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ 18 ஒயரையும் ஜாயின் பண்ணியிருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. நான் கரெக்டாக 18 ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் நம்ம நாட் போடாமல் விட்டோம் இல்லையா, இதில் இப்போது நான் நாட் போட்டுக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை நம்ம எதுக்காக இக்னோர் பண்ணோன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் நம்ம நாட் போட்டிருந்தோம் அப்படின்னாக்கா லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் நான் நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டுட்டு அடுத்து ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகளை கவனமாக பாருங்கள். நான் எப்படி பின்னுறனோ அதே மாதிரி பின்னுங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் பின்னிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுட்டேன். இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 2 ரவுண்டில் லேடர் நாட் இப்போது 2 முறை போட்டு காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி தான் போடுறேன். லேடர் நாட் போடுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுனாக்கா மேலே ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் பார்க்கலாம். ஆல் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட்லையும் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ 18 ஒயரையும் ஜாயின் பண்ணி லேடர் நாட்டும் போட்டு முடிச்சாச்சு. இனி எப்பவும் போல் அடுத்த ரவுண்டை கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற 18 ஒயர் கீழே சின்ன சின்ன ஒயர் இருக்கு இல்லையா, அதோடு சேர்த்து வச்சு எப்படி பின்னுறதுன்னு இந்த ரவுண்டில் நம்ம பார்க்கலாம். லேடர் நாட் போட்டாச்சு. உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை எடுத்துகிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் அடுத்த ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ரைட் சைடில் இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு இல்லையா. இனி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். சென்டரில் 18 ஒயர் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் ஃபர்ஸ்ட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். என்னோட இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி சுற்றி ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டுட்டு வாங்க. ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கடைசி ஒயர் வரைக்கும், இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் வரைக்கும் நாட் போடணும். இப்போ ஃபுல்லாக பின்னி முடிச்சிட்டேன். இன்னும் 3 ஒயரில் நாட் போடணும். பிகினருக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இல்லையா, அதனால் இந்த 3 ஒயரில் நான் நாட் போடலை. இப்போது ஃப்ரண்ட்டில் இந்த 3 ஒயர்லேயும் நாட் போட்டுக்கிறேன். இப்போ 3 ஒயரில் நாட் போட்டாச்சு. அடுத்து இந்த கட் பண்ண ஒயர் இருக்குது இல்லையா, கீழ் பக்கம் சின்னதாக இருக்குது பாருங்கள், அதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடித்து ரன்னிங் ஒயரை எப்பவும் போல் இப்படி மடிக்கணும். இந்த பெரிய ஒயரை இப்படி சுற்றும் போது சின்ன ஒயரோடு சேர்த்து வச்சு சுற்றி நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டோன்னா ஒயரை சொருகி விட வேண்டிய நேரம் நமக்கு மிச்சமாகும். ஏன்னா இந்த பேஸ்கெட்டில் வேலை கொஞ்சம் அதிகம் தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிட்டோன்னா டைம் நமக்கு சேவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒயரை நம்ம கடைசியாக சொருகி விடுறதை விடவும் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம மடித்து பின்னும்போது ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இனி அடுத்த ரவுண்டு பின்னுவோம் இல்லையா, அடுத்த ஒரு 3-4 ரவுண்டில் இந்த சின்ன ஒயரோட சேர்த்து வச்சு பின்னிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. ஒரு 1/4 அடிக்கு கொஞ்சம் கம்மியாக இந்த ஒயரை விட்டிங்கனாலே போதும். ரொம்ப பெருசாக விடணுன்ற அவசியம் இல்லை.
நார்மலாக நாட் போடுற மாதிரியே தான் நாட் போடுறோம். இந்த சின்ன ஒயரை இப்படி உள் பக்கமாக, அதாவது பாக்கெட்டோட உள் பக்கத்தில் இப்படி மடிக்கிறோம். நார்மலாக நாட் போடுற மாதிரியே போடுறோம். ஆனால் அது சின்ன ஒயரோடு சுற்றி நாட் போடுறோம், அவ்வளோதான். நியூ மாடலில் ஒரு சின்ன ஹேண்ட்பேக் ஒன்று பின்னியிருக்கேன் பாருங்கள். இங்கே ஷோ ஆகுது இல்லையா இமேஜு. இதில் நல்லா பாருங்கள், நடுவில் பர்பிள் கலரில் ஹேண்டிலில் ஹோல் இருக்கிற மாதிரி பின்னியிருப்பேன். சேம் இதே மெத்தடில் தான் பின்னியிருப்பேன். இதே மாதிரி ஒரு பெரிய பேக் எப்படி பின்னுறதுன்னு இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இப்போது கடைசியாக இந்த ஒரு ஒயரை மடித்து பின்னி காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. இப்போது இத்தனை நாட் வந்துட்டு போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். பின்னிட்டு பார்க்கலாம். எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே கொண்டு வந்து முடிக்கணும். பாக்கெட் ஹோலுக்கு மேல் பக்கத்தில் 2வது ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். பாக்கெட் ஹோல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் நாட் போட்டிருக்கேன் இந்த ரவுண்டில். இன்னும் 2 ஒயரில் நாட் போடணும். இந்த 2 ஒயரில் நாட் போட்டுக்கிறேன். நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்னுறீங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒயர் குடைகள் பின்ன போகிறீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஒயர் கிராஃப்ட் தான். ஸோ ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீடியோ ப்ளே பண்ணிகிட்டே பின்னுங்க. இப்போ ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை வெளி பக்கமாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எதில் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது பாக்கெட்டுக்கு மேலே 3வது ரவுண்டு, ஓகேவா? இப்போ சுற்றி நாட் போடணும். இந்த பக்கத்தில் பின்னும்போது அந்த சின்ன ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போட்டுக்குவாங்க. இதே மாதிரி பாக்கெட்டுக்கு மேலே மொத்தம் 5 ரவுண்டு வரைக்கும் பின்னணும். 5 ரவுண்டும் பின்னதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பாக்கெட்டுக்கு மேலே பாருங்கள், மொத்தம் 5 ரவுண்டு பின்னி முடிச்சாச்சு. 5 ரவுண்டு பின்னிட்டு உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு பின்னோம் இல்லையா அந்த சின்ன ஒயர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போது ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணிடுறேன். அடுத்து இந்த பேக்குக்கு 2 பக்கத்துலேயும் நம்ம மூடி பின்ன போகிறோம். சைடில் இருக்கிற 6 ஒயர் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒயர் லாங்காக இருக்கும். ஃப்ரண்ட்டில் 2 பக்கத்துலேயும் ஒயர் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒயர் தான் வித்தியாசம் நமக்கு வரும். ஸோ இது பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அடுத்து சைடில் இந்த பேஸ் பின்னும்போது 6 வரிசை பின்னோம் இல்லையா, இந்த 6 ஒயரையும் உள்ளுக்குள்ளே நம்ம சொருகி விட போகிறோம். ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 6 ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த சின்ன ஒயர்ஸை உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருங்க. சைடில் இருக்கிற ஒயரை சொருகி முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் ஒயர் லாங்காக இருக்கும். ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் அதில் வந்துட்டு 2 மூடி நம்ம தனித்தனியாக பின்ன போகிறோம். நம்ம டாப்பை க்ளோஸ் பண்ணி ஒயர் குடைகள் பர்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த பேக்லேயும் டாப்பை க்ளோஸ் பண்ணி பின்னணுன்னு தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் 2 மூடி தனித்தனியாக பின்னிட்டேன். அது ஏன் அப்படின்னு நான் இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். சைடில் இருக்கிற 6 ஒயரை ஒரு நாட்டில் மட்டும்தான் சொருகிறத காமிச்சிருப்பேன். ஒயர் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ ஒயரையும் பேக்குக்குள்ளே சொருகி விட்டுருங்க. பேக்கு நல்லா வெயிட்டாக இருக்கும். இந்த பக்கத்தில் 6 ஒயரை சொருகி முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் ரைட் சைடு 6 ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ஒயரும் சின்னதாக இருக்கும். ஸோ இந்த ஒயரையும் சொருகி முடிச்சிருங்க. இப்போ ஃபுல்லாக சொருகிட்டு பார்க்கலாம். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 6 ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம மூடி பின்ன போகிறோம். ஃப்ரண்ட்டில் மொத்தம் 24 ஒயர் இருக்கும். கார்னர் டர்னிங்லேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒயர், இந்த கார்னர் டர்னிங்லேருந்து லாஸ்ட் ஒயர், மொத்தம் 24 ஒயர் இருக்கு இல்லையா, இதில் தான் இப்போ நம்ம மூடி பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு சின்னதாக விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போட்டுட்டு இதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரை கட் பண்ணிடுங்க. பர்ஸ் பின்னும்போதில் நான் என்ன பண்ணியிருப்பேனாக்கா ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு பின்னி இருப்போம். நீங்கள் ரெகுலராக நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த பேகு கொஞ்சம் பெருசு அப்படின்றதுனால லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ரன்னிங் ஒயரை கட் பண்ணி தான் பின்னியிருப்பேன். இப்போ அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, மூடி பின்னதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே சின்னதாக ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா, அது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ மூடி பின்னும்போது அந்த சின்ன ஒயரோடு சேர்த்து வச்சு நீங்கள் பின்னிங்கன்னா மூடி வந்துட்டு வளைஞ்சி வராது, ஒரே ஸ்ட்ரிப்பாக இருக்கும். அதனால் சின்ன ஒயரை கட் பண்ணிடுங்க. பாக்கெட் ஹோலுக்கு மேலே 5 ரவுண்டு பின்னி இருக்கும் இல்லையா, அதில் 4வது ரவுண்ட்லேயே ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு 5வது ரவுண்டு பின்னுங்க. நம்ம சின்ன ஒயரோடு சேர்த்து நம்ம பின்னோன்னா மூடி வளைஞ்சி வராது, ஒரே ஸ்ட்ரிப்பாக இருக்கும், மூடுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம்.
மூடியோட ஃபர்ஸ்ட் வரிசை பின்னியாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு ரன்னிங் ஒயரை சின்னதாக விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒயர் நமக்கு வேஸ்ட் ஆகக்கூடாது. இப்போ ரெண்டாவது வரிசை நம்ம பின்ன போகிறோம். ஃபர்ஸ்ட் வரிசையில் ஒரு சின்ன விஷயத்தை நான் மறந்துட்டேன். அது என்னன்னாக்கா ரன்னிங் ஒயரை ஸ்டார்ட் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு பின்னுறதை வந்துட்டு நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ ரெண்டாவது வரிசையில் பின்னி காமிக்கிறேன். லெஃப்ட் சைடு சின்னதாக ஒயரை விடுங்க. விட்டுட்டு நாட் போடுறேன். இப்போது அடுத்தடுத்த நாட் போடும்போதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சின்ன ஒயரோட சேர்த்து வச்சு நாட் போடுறோம். இந்த மாதிரி பின்னும்போது லெஃப்ட் சைடு ஒயரை சொருகி விட வேண்டிய வேலை நமக்கு மிச்சமாகும். பாக்கெட் பின்னும்போது கீழே இருக்கிற சின்ன ஒயரை மடித்து வச்சு பின்னோம் இல்லையா, அதே மாதிரி தான் மூடி பின்னும்போது இந்த சின்ன ஒயரோட சேர்த்து வச்சு நம்ம நாட் போடுறோம். ரைட் சைடு மட்டும் நம்ம ஒயரை சொருகி விடுற மாதிரி வரும். ஓகே, இப்போ இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைடு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி மூடியில் மொத்தம் 6 வரிசை பின்னிக்கோங்க. ஒரு பக்கத்தில் மூடி 6 வரிசையும் இன்னொரு பக்கத்தில் மூடி 5 வரிசையும் பின்னியிருக்கேன். இது வந்துட்டு உங்களோட விருப்பம்தான். பேஸில் நம்ம 6 வரிசை போட்டிருக்கோம். ஸோ மூடியிலையும் 6 வரிசை பின்னிக்கோங்க. கரெக்டாக டாப்பில் மட்டும் க்ளோஸ் ஆகிற மாதிரி மூடி பின்னியிருக்கேன். டாப்புக்கு அதாவது சைடு வாலில் கீழே வந்துட்டு மடிஞ்சு வரக்கூடாது. ஸோ 6 வரிசை ஒரு பக்கத்தில் 5 வரிசை பின்னிக்கோங்க. பின்னிட்டு மேல் பக்கத்தில் போகிற ஒயர்ஸை மடித்து சொருகி விட்டுக்கிறேன். நான் இந்த பேக் பின்னும்போது 7.5 அடி ஒயர் எடுத்தேன். ஸோ ஒயர் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. ஆனால் நான் உங்களுக்கு 7 அடி சொல்லியிருக்கேன். அதுவும் இது வந்துட்டு கொஞ்சம் தின்னான ஒயர் தான். நீங்கள் திக்கு ஒயர் எடுக்கிறீங்கன்னா 7 அடி ஒயர் கரெக்டாக இருக்கும். 7 அடி ஒயரை நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு பேஸ்லேயோ சைட் வால்லையோ எக்ஸ்ட்ரா நீங்கள் லைன்ஸ் பின்னிங்கனாக்கா பேக்கில் வந்துட்டு ஒயர் ஷார்ட்டேஜ் ஆகும். ஸோ நான் சொன்ன அதே அளவில் நீங்கள் பின்னிக்கோங்க. பேஸ்லேயோ சைட்லேயோ எத்தனை ரவுண்டு எத்தனை வரிசை பின்னணும் அதே மாதிரி பின்னிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இதோட பெரிய பேக் வேணும் அப்படின்னாக்கா ஒயரை வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி சைடில் இருக்கிற ரைட் சைடு நம்ம விட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் மடித்து சொருக்கணும். ஒன் சைடு எப்படி மூடி பின்னணும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் மூடி பின்னணும். ஒன் சைடு மட்டும் தான் பின்னி காமிச்சிருக்கேன். ஸோ எந்த மாற்றமும் இல்லை. சேம் இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலேயும் மூடி பின்னிக்கோங்க. இப்போ 2 பக்கத்துலேயும் மூடி பின்னி டாப்பில் மேக்னெட்டிக் லாக் வச்சு ஒயிட் கலரில் ஹேண்டில் பின்னி இருக்கேன். 3 ஒயர் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இப்போது பேக்கோட உள் பக்கத்தில் நம்ம பாக்கெட் வைக்க போகிறோம். பாக்கெட்டு துணியிலையும் நம்ம வைக்க போகிறதில்ல, ஒயர்லேயும் வைக்க போகிறதில்ல. சஸ்பென்ஸ் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் இந்த ஜிப்பும் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கில் குட்டியாக ஒயிட் கலரில் இந்த ஹார்ட் ஷேப் இருக்கு இல்லையா, இந்த ஹார்ட் ஷேப் எப்படி பின்னுறதுன்னு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். என்னோட இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.